ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நம்ம எப்போவுமே வீட்டில் சமைக்கலை அப்படின்னா வெளியே போய் சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு கேட்போம். கடையில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்போம். இன்றைக்கி நைட்டு வெளியே போய் சாப்பிட்லாமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்னா, ஷால் வி ஈட் அவுட் டு நைட், ஷால் வி ஈட் அவுட் டு நைட். இதில் ஈட் அவுட்டுங்கிறது வெளியே அப்படிங்கிற மீனிங் கிடையாது, வெளியே சாப்பிட்லாமாங்கிற மீனிங் கிடையாது. இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இந்த ஃப்ரேசல் வேர்ப்போட மீனிங் இதுதான். இன்றைக்கி நம்ம வெளியே போய் சாப்பிட்லாமா இன்றைக்கி நைட் அப்படிங்கிறத ஷால் வி ஈட் அவுட் டு நைட் அப்படின்னு தான் கேட்கணும். அது மாதிரி இன்னொரு ஃப்ரேசல் வேர்ப் இருக்குது, ஈட் இன். வீட்டில் சாப்பிட்லாமா அப்படிங்கிறதுக்கு ஈட் இன். வீட்டில் சாப்பிட்லாமா, ஷால் வி ஈட் இன் அப்படின்னு சொல்லணும். வீட்டில் சாப்பிட்லாமா, அதுக்கு இங்கிலீஷில் ஷால் வி ஈட் இன் சொல்லணும். வெளியில் சாப்பிட்லாமாங்கிறதுக்கு ஷால் வி ஈட் அவுட். வீட்டில் சாப்பிட்லாமா அப்படிங்கிறதுக்கு ஷால் வி ஈட் இன் அப்படின்னு சொல்லணும். சரி, வீட்டில் சாப்பிட்லாமா இல்லை வெளியில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்போம். அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா, வீட்டில் சாப்பிட்லாமா இல்லை வெளியில் போய் சாப்பிட்லாமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்னா, ஷால் வி ஈட் இன் ஆர் அவுட், ஷால் வி ஈட் இன் ஆர் அவுட் அப்படின்னு கேட்கணும். வீட்டில் சாப்பிட்லாமா இல்லை வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்லாமா அப்படிங்கிறத ஷால் வி ஈட் இன் ஆர் அவுட் அப்படின்னு கேட்கணும். சிம்பிளாக. எங்கடா இங்கே ஹோட்டல் வரலையே நினைக்காதீங்க. ஹோட்டல் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஹோட்டலில் மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. எப்படி கேட்டாலே போதும். நம்ம வீட்டில் சாப்பிட்லாமா இல்லை வெளியில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு புரியும். ஷால் வி ஈட் இன் ஆர் அவுட் அப்படின்னு கேட்கணும். சரி, இன்னொரு சென்டென்ஸ் நம்ம கற்றுக்கலாம். இதை வச்சேமோ, வெளியில் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, இட் இஸ் நாட் ஹெல்த்தி டு ஈட் அவுட் அப்படின்னு சொல்லணும். வெளியில் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறத, ஹோட்டலில் சாப்பிட்றது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, இட் இஸ் நாட் ஹெல்த்தி டு ஈட் அவுட் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் 2 ஃப்ரேசல் வேர்ப் கற்றுக்கிட்டீங்க, ஈட் அவுட், ஈட் இன். இதை வச்சு ஒரு 4 சென்டென்ஸ் நம்ம இன்றைக்கே கற்றுக்கிட்டோம். Shall we eat out tonight? Shall we eat in? Shall we eat out or in? It is not healthy to eat out. இந்த 4 சென்டென்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 4 சென்டென்ஸஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சில ஃப்ரேசல் வேர்ப்லாம் நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு மீனிங்கும் அதோட சேர்ந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.